வணக்கம், வெல்கம் பேக் டு டூ தமிழன் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய நாள் கேட்டுட்டு இருந்தீங்க, கைட் வீடியோ எப்போ தான் ப்ரோ மேக் பண்ணி போட போகிறீங்க, ரொம்ப நாள் ஆச்சு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி கைட் வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கைட் வீடியோ, அதுவும் இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது, August 15 வரப்போகுது. ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பண்ண போகிறோம். அப்துல் கலாம் சார் ராக்கெட் விட்ட மாதிரி நம்மளும் இன்றைக்கி ஒரு கைட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அது ராக்கெட் மாடலில் இருக்க போகுது. ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு டூ தமிழன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என் இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேயும் போய் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இந்த கைட் பண்ண என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தலாம். ஸோ நார்மல் ஒன்றுமே கிடையாது, A4 ஷீட்டு கலர் பேப்பர் இருந்தாவே போதும். நான் வந்து நம்ம இந்தியன் நேஷனல் ஃபிளாக் கலர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பேப்பர் கடையில் வாங்கும்போது க்ரீன் கலர் வாங்கினீங்கன்னா ஸோ இது மாதிரி லைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் திக்கான கலராக க்ரீனாக வாங்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஸ்கையில் பார்க்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அந்த ஆரஞ்சு கலர் A4 ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த A4 ஷீட்டை எடுத்துகிட்டு நான் எப்படி பாதியாக மடிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு இந்த சைடு கொஞ்சம் பாதியாக மடிங்க. ஸோ இதை ஃபுல்லாக மடிச்சிடாதீங்க, நம்ம சும்மா ஒரு பாயிண்ட்டுக்கு வேண்டி தான் இதை மடிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் ஆகிடுச்சு. இதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு தான் ரொம்பவே முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. நான் இப்போ இந்த எட்ஜை எடுத்து எப்படி இந்த சென்டர் பாயிண்டில் வைக்கிறனோ அதே மாதிரி மடக்கி லைட்டாக வந்து அந்த இடத்துல டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு லைன் வந்து கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெண்டாவதாக இப்போ லைட்டாக டைட் பண்ணி ஒரு லைன் வச்சுருப்போம்ல, ஸோ அந்த லைனில் நான் எப்படி வைக்கிறனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைடில் இருக்கிறதையும் ரெண்டையும் சேர்ந்த மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு ஸ்டாப்லர் மட்டும் அடிச்சுக்கோங்க. ஸ்டாப்லர் பின் அடிக்கிறது கொஞ்சம் பார்த்து தான் அடிக்கணும். ஒரு பக்கம் வந்து வெளியில் வர மாதிரியும் இன்னொரு பின் வந்து உள்ளே வர மாதிரியும் தான் அடிக்கணும். ஸோ நான் இப்போ எப்படி அடிச்சிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் அடிங்க. அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும் இந்த கைட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த ஒயிட் கலர் பேப்பருக்கும் சரி அந்த க்ரீன் கலர் பேப்பருக்கும் சரி ரெண்டுக்குமே ஒரே ப்ராசஸ் தான். நீங்கள் எப்படி இந்த ஆரஞ்சு கலர் பேப்பரை நான் மடக்கியிருந்தனோ அதே மாதிரி அதே ப்ராசஸை வச்சு இதையும் மடக்கிக்குங்க. ஸோ மடக்கி பார்த்தா 3 கலர் அப்படியே செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதை வந்து பறக்க விட போகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, கரெக்டாக பார்த்துக்குங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு நூல் தேவைப்படுது. ஸோ இதை வந்து 3 பங்காக வந்து நம்ம பிரிக்க போகிறோம். அதை எப்படி பிரிக்கிறதுன்னு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு 40 சென்டிமீட்டர்லேருந்து 50 சென்டிமீட்டர் இருக்கும். நான் கொஞ்சம் அஷிமில் தான் சொல்கிறேன். ஸோ நார்மலாக கொஞ்சோண்டு நூலை மட்டும் எடுத்து நான் எப்படி கட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நூலை வச்சே மிச்சம் 2 நூலையும் நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 நூலுமே கரெக்டான லென்த்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் கரெக்டாக பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த நூலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்டாப்லர் அடித்து தான் வச்சுருப்போம். ஒரு பக்கம் வந்து வெளியில் வர மாதிரி தான் அடித்து வச்சுருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த நூலை வந்து டைட்டாக கட்டிக்குங்க, ஏன்னா இது கலந்துட்டு போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான். அண்ட் இதே போல் தான் நம்ம அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் பேப்பருக்கும் கட்ட போகிறோம். ஸோ கரெக்டாக பார்த்து கட்டிக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்லர் பின் நம்ம அடித்து வச்சுருப்போம். ஸோ அதில் பார்த்தோன்னா இது மாதிரி கேப் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் டைட் பண்ணிட்டு அந்த கேப் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை கொஞ்சம் லைட்டாக அப்படியே கையில் கூட அழுத்தி விட்டிங்கன்னா இது வந்து டைட் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் 2 பேப்பர் இருக்கும், அதே மாதிரி அந்த ஸ்டாப்லர் பின்னை டைட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், நம்ம சென்டர் பாயிண்ட்டு 3 பட்டத்துக்குமே கரெக்டாக போட்டு வச்சுருப்போம் அந்த சென்டரில் பாதியாக மடித்து. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பட்டத்தையும் மேலே 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 வைக்க போகிறோம். ஸோ நான் எப்படி வைக்கிறேனோ இப்போ வந்து அந்த ஆரஞ்சு கலர் பட்டத்துக்கு ஆல்ரெடி நம்ம சென்டர் பாயிண்ட் வச்சுருப்போம். ஸோ அதுக்கு மேலே தூக்கி ஒயிட் கலரை வச்சு அந்த எட்ஜு வந்து கரெக்டாக ஒன்றுக்கு ஒன்றும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்டாப்லர் போட்டுக்குங்க. அதே மாதிரி ஒயிட் கலர் பேப்பருக்கு நம்ம சென்டர் பாயிண்ட் வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி க்ரீன் கலர் பேப்பர் அது மேலே வச்சு கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம த்ரெட்டு கட்ட போகிறோம். இது நார்மலாக கட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, உங்கள் பட்டம் பறக்காமல் கூட போகலாம். ஸோ கரெக்டாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செய்து. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம 3 பட்டத்துக்கும் தனி நூல் வச்சுருப்போம். ஸோ அந்த நூலை ஃபுல்லாக எடுத்து மேலே டாப்பில் தூக்கிக்குங்க. கரெக்டாக அந்த 3 நூலுமே டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ தூக்கி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அந்த 3 நூலுமே டைட்டாக இருக்கிறது. ஸோ 3யுமே கரெக்டாக வச்சு அப்படியே அந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்குங்க டாப்பில். அண்ட் நெக்ஸ்ட்டு வழக்கம் போல தான் நம்ம மெயின் நூலை கட்டிட்டு இதை வந்து எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தே ஆகணும். வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ காற்று அடித்த உடனே சும்மா ஜெட்டு வேகத்தில் கிளம்பிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப சூப்பராக பறந்துச்சு. ஒரு இடத்துல கூட சுற்றி எங்கேயுமே ஆகலை. நீங்கள் கரெக்டாக அந்த பட்டத்தை பண்ணிங்கன்னா அதுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்பவுமே லாங்கில் போயிடுச்சு. நீங்களும் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் பட்டம் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்து அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க போல். ஸோ நம்ம கலர்ஃபுல்லாக செஞ்சனால சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. இது மாதிரி நீங்கள் வேறு லெவலில் பட்டம் செஞ்சு வெயிட்டாக வானத்தில் விடுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தையும் கீழே சொல்லுங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டூ தமிழன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.